அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பரிபூரணமான ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாயன் மயனை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மயன்ல தொடர்ந்து ஒவ்வொரு மாத பலாபலங்களையில இறையருளால் குருவர்களாலும் ஒரு நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன். அந்த வகையில இந்த மாதம் டிசம்பர் மாதம் 2025 இறுதி மாதம் மட்டுமல்ல, 2026 தொடங்குகின்ற ஒரு மாதமாகத்தான் இது அமைகின்றது. அந்த மாதம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற நன்மையும் தீமையும் நம் வருங்காலத்துல ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக அமையும். நவகிரகங்கள்ல சனி பகவானை வைத்து நான் சோழி பிரசனம் சொல்கின்றேன். சிம்மராசியை பொறுத்தவரை இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 1ஆம் பாதம், சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சிம்மத்துக்கு அஷ்டம சனி கண்டக சனியாக மாறுகின்றார். மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல அடிபட்டாலும் கூட அது ஒரு இனிமையான இசையை தருகின்றது. அந்த வகையில் இந்த 2ஐ பற்றியுமே நீங்கள் கவலையே பட வேண்டாம். காரணம் என்னன்னா, குரு சுக்கிரன் கேது ஆகியோர் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இருக்கின்றார்கள். சனி ஒருவரை தவிர அவரும் நன்மை செய்ய மாட்டார் என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். மற்ற கிரகங்கள் தர முடியாததை இவர் தருவார், மற்ற கிரகங்கள் கொடுக்க முடியாததை இவர் தருவான். என்ன என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது அஷ்டம சனியோ கண்டக சனியோ ஒரு வாழ்வில மாறி மாறி வரும் பொழுது கொஞ்சம் நிதானமா இருக்கும் பொழுது அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி தவறான மனிதனுடைய தொடர்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு சில பெண்களால பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதாலும், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்கினுடைய தீர்வு இழுத்துக்கொண்டே போகிற ஒரு சூழ்நிலை இருப்பதாலும் கவனமாக இருக்கு. சிலரெல்லாம் வாங்கிய கடையை அடைக்க முடியாமல் ஒரு மனநிலையில ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா, சொந்த வீடு யோகம் உண்டு. இந்த காலகட்டத்திலையும் கூட செவ்வாய் சிறப்பாக இருப்பதால சிலருக்கெல்லாம் நல்ல மனை அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குறிப்பா நீதிமன்ற வழக்கில் இருப்பீர்கள் வெற்றி கிடைப்பதற்கான சூழ்நிலையும் அமைத்து தருவார். அதே நேரம் பாத்தீங்கன்னா, குருவை பொறுத்த குரு மட்டுமல்ல, கடத்திரகாரகன் சுக்கிரனின் சுப பலத்தினால் குடும்பத்துல அமைதி நிலவும். இது ஒன்றுதான் இந்த மாதம். இந்த மாதத்துல 2 குருங்க, தேவகுருவும் அசுரகுருவும் அவர்களுடைய சுப பலத்தினால குடும்பத்துல அமைதி நிலவும், குழப்பமும் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். குடும்பத்துல ஒரு சந்தோஷம், கோடி கோடியாக பணம் இருந்தால் இருந்து என்ன பலன்? அந்த மட்டும் கிடையாது, பணம் மட்டுமே மனதிற்கு மனநிறைவை தந்து விடாது. அந்த மனநிறைவை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகங்கள் 2 தான். அது யாரு பாத்தீங்கன்னா, தேவகுருவும் அசுரகுருவும் தான். அவர்கள் இருவருமே சுப பலத்தினால் குடும்பத்துல அமைதி நிலவும். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது நீங்க அஷ்டம சனியை பற்றியோ கண்டக சனியை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் பாத்தீங்கன்னா, புதிய தொழில் திட்டங்கள் வெற்றி பெறும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே அற்புதமான ஒரு நிலையை தரும். அதே நேரத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பினால தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கும் உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதே நேரத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் இருப்பவர்களோ ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்கும். வீண் பழிபாவங்கள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால எச்சரிக்கையாக இருக்கும். குறிப்பா உடல்நல மிகுந்த கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. அதே நேரம் சந்திராசிரம தினத்துல பேச்சுல மட்டும் பேசும்போது கவனமாக இருக்கு. முடிந்தவரை தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பது சிறப்பு. இந்த மாதத்தை பொறுத்தவரையும் நற்பலன்கள் தரக்கூடிய நிம்மதி தரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கின்றது. அதே நேரம் தெய்வ பலம் என்று ஒன்று உண்டு. அந்த தெய்வ பலத்தை சேர்த்துக் கொள்வீர்களான அற்புதமான ஒரு யோகம். என்னுடைய அனுபவத்துல சிம்மராசிக்காரருக்கு தன்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனையிலேயே சந்திச்சு வராங்க. அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுமான அற்புதமான ஒரு தீர்வு தான் பாத்தீங்கன்னா, இந்த 12 மாதத்துல 10 மாதம் படாத பாடுபட்டவங்களுக்கு ஒரு அருமையான தருணம் இந்த கார்த்திகை மாதம். இந்த டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா, யோக நரசிம்மர் நமக்கு எல்லாம் திரும்பி சோளிங்கர்ல இருக்கக்கூடிய யோக நரசிம்மர் கண் திறக்கின்ற ஒரு அற்புதமான காலம். அவரு நம்பிக்கை மனித வாழ்க்கையில சிம்மராசிக்காரர்கள் ஒரு முறை சிம்மராசி இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திராடம் ஆண் பெண் இருபாலருமே தங்கள் பிள்ளைகளோடு மலையேறி இந்த பரம்பொருளை சரணடைந்திருக்கலானால் அவருடைய பார்வை மட்டும் உங்கள் மீது பற்றுவிட்டால் சனி பகவானுடைய பார்வையின் பலம் படிப்படியாக குறையும். கெடுபலன் நற்பலனாக மாறும்.
முயன்று பாருங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியை பொறுத்தவரை சொன்னேன் அல்லவா, அஷ்டம சனி கண்டக சனி, இந்த காலகட்டத்துல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து உள்ளிருக்கும் நீரை அகற்றி அதுல நல்லெண்ணெய் நிரப்பி அந்த பரம்பொருளாகிய சனி பகவானுடைய பாதம் சரணடைவீர்களானால் அவனும் உங்களுக்கு துணையாகத்தானே இருப்பார். அந்த வகையில பார்க்கும்போது நிம்மதி தருகின்ற, எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் இல்லாத நிம்மதியான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் சிம்மராசிக்கு அமைகின்றது.